சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் நம்ம எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் குறிப்பிட்டு. இப்ப நான் கொடுக்கறது 4 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா நீங்க ஒரு விலைக்கு 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அப்ப அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மார்ஜின் எவ்வளவு வரும். நம்ம விலைக்கு செய்யறது முதல் பொருள் பாத்தீங்கன்னா பசுமாட்டு சாணம். இது எல்லாமே நம்ம வீட்டுல பசுமாடு இருக்கு. சோ அதை வச்சுதான் நம்ம எல்லா பொருளும் இதுல செய்யறோம். முதல் உற்பத்தியான பொருள் பாத்தீங்கன்னா சாணத்தை வச்சுதான் இந்த மினிமம் இதோட பர்ச்சேசிங் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒரு 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம். விளக்குல என்னென்ன பொருள் சேர்க்கிறோம், அதுல என்னென்ன பெனிஃபிட் இதுல கிடைக்குதுன்றத ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு நான் சொல்றோம். இதுல பால், தயிர், நெய், கோமியம் மற்றும் சாணப்பொடி, உங்களுக்கு பசுமாட்டு சாணப்பொடி. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பெஷலா நம்மளோட சார்ந்த மூலிகை இதுல நம்ம சேர்க்கிறோம். அதுல என்னென்ன மூலிகைன்னு பாத்தீங்கன்னா வெட்டிவேறு, மா இலை, நொச்சி இலை, நிறைய சொல்லிட்டே போலாம், வெண்கடுகு, அந்த மாதிரி நிறைய மூலிகை இதுல சம்பந்தப்பட்ட இருக்கு. ஸோ அது எல்லாமே சேர்த்து செய்யறது தான் பஞ்சகவ்யம். இப்போ நம்ம வந்து விளக்கு எப்படி பேக் பண்றோம், என்ன மாதிரி உங்களுக்கு வரப்போகுதுன்றது உங்களுக்கு இதுலயே நான் வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லிடுறோம். பாக்ஸ்ல பாருங்க வெக்கப்பெரிய வெய்கோல் வச்சிருப்போம். ஏன்னா இது சேஃப்டி பேக்கிங்காக கொரியர் மூலமா உங்களுக்கு வருதுல வண்டியில. ஸோ சேஃப்டியா வரும் விளக்கு எல்லாமே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரோல்லயே 5 பீஸா இந்த விளக்கு வச்சிருக்கேன் இதுல. ஸோ ஒரு பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா 100 பீஸ் இருக்கும். வீட்டில் இருக்க கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி மெத்தடில் தான் உங்களுக்கு பேக்கிங் வரும். சேஃப்டியாக போட்டு தான் உங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ், இது மூலமா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றது இதுலயே உங்களுக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் பிராண்ட் பிசினஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கிட்ட இருக்கிற பஞ்சகவ்வியலுக்கு தயார் பண்ற ஒரு கம்பெனி வந்துருக்கோம். என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கோமியம், மாட்டு சாணம், நெய், தயிர், இன்னும் நிறைய வகையான மூலிகைகளை ஆட் பண்ணி ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை உள்ளவங்க வாங்கி யூஸ் பண்ற மாதிரியும் சரி, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விளக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பஞ்சகவ்விய விளக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. புரிய பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள், சின்ன லெவலில் தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பிசினஸ் ஐடியா இருந்துச்சு, இல்லை இந்த பஞ்சகவ்விய விளக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ மறக்காம மேம் உங்க நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க வீடியோக்குள்ள. பசுமாட்டு சாணத்தோட பொடி இது நல்லா காய வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணிருக்கோம். அதை இப்போ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பொருளா இந்த விளக்குக்கு சேர்க்க போறோம். இது வந்து ஃபுல்லா நான் என்னென்ன செய்யறேன், எப்படி எப்படி பண்றேன்னு இந்த மிக்சிங்லேயே உங்களுக்கு நீங்க பாத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு வெளிப்படையா இந்த விஷயத்த நாங்க சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் பசுமாட்டு சாணத்தோட பொடியை இதுல மிக்ஸ் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டு பாலை ஆட் பண்றோம். இப்ப 3வது பொருள் பாத்தீங்கன்னா பசுமாட்டு தயிர். இப்ப 4வது பொருள் பாத்தீங்கன்னா பசுமாட்டு நெய். பசுமாட்டு கோமியம் 5வது பொருள். இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் இதுல மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த 5 பொருள் இல்லாம நான் சொன்ன பாத்தீங்களா மூலிகை, இந்த மூலிகை சேர்க்கிறோம். ஹலோ மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் மேம்? பிரியா. சரி மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்க கரண்ட் லொகேஷன் எங்க மேம் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் முருகர் கோவில் இங்க ஃபேமஸ். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல ஆலத்தூர்ன்ற கிராமத்துல நாங்க இருக்கோம். ஆலத்தூர். சரி, ஓகே. சரி மேம், இப்போ வந்து என்ன நீங்க இப்போ பஞ்சகவ்விய விளக்கு தயார் பண்றீங்க, ஓகே. பின்ன நிறைய இடங்களில் பஞ்சகவ்விய விளக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு அவங்களுக்கும்? இது டிஃப்ரெண்ட் என்ன இருக்குன்றது நீங்க வீடியோ மூலமா ஃபுல்லாவே பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சாணத்தை நாங்க வச்சு எப்படி வந்து காய வச்சு அதை அரைச்சு அதுல என்னென்ன பொருள்லாம் சார்ந்து போடுறோம். இது இல்லாம ஸ்பெஷலா ஒரு மூலிகை நாங்க அதுல ஆட் பண்றோம். ஏன்னா விளக்கு செய்யும் போது வெறும் 5 பொருள் சார்ந்து மட்டும் இதுல செய்யக்கூடாது. அதுல வந்து அதோட பலன் முழுக்க ஆரோக்கியம், குழந்தைகளோட படிப்புக்கு, கண் திருஷ்டிக்கு விலகத்துக்கு, திருமண தடைகள்லாம் நீங்கிறதுக்கு எல்லாமே சம்பந்தப்பட்ட எல்லா மூலிகையுமே அதுல நாங்க சேர்த்திருக்கோம். அதனாலதான் இதுல ஸ்பெஷலா இந்த விளக்குல இருக்கு. ஒரு ஹோமம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, அதாவது வீட்டுல கணபதி ஹோமம் கண்டிப்பா வீடு கட்டிட்டு முதல்ல போவாங்க பாத்தீங்களா, நம்ம ஒரு ஐயரை வச்சுட்டு ஒரு ஹோமம் பண்றோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திஷ்டிகள் எல்லாம் விலகி நன்மைகள் வந்து சேர்றதுக்காக தான் அந்த ஹோமம் பண்றோம். முதல்ல பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து வீடு ஹோமம் பண்ணிட்டு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க. கணபதி ஹோமம் பண்ணவங்க தான் சொல்றது. சோ அது இப்போ பண்ண முடியாதவங்க மறுபடியும் நம்ம ஒரு ஐயரை கூப்பிட்டு நம்ம அந்த யாகம் வளர்க்கறதுக்கு நேரமும் இருக்காது, மக்களுக்கு செலவுகளும் அதிகமா இருக்கும். ஆனா இந்த விளக்கு ஏத்தனா முழுக்க ஒரு கணபதி ஹோமம் பண்ண பலனும் பிளஸ் இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா சத்யநாராயண பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த பூஜை பண்றதுக்குறான பலன் தான் இது. சார் இதுல வந்து பசுமாட்டு சாணம் மெயினா முதல் பொருள் வந்து பசுமாட்டு சாணம். அதை சார்ந்து பால், அதை சார்ந்து தயிர், அதை சார்ந்து நெய், அதை சார்ந்து கோமியம். நான் சொன்ன ஸ்பெஷல் மூலிகை இதுல ஆட் பண்றீங்க. சரி, இப்போ வந்து கையில நீங்க போறீங்களா இல்ல மிஷினா? மிஷின்ல தான் சார் பண்றோம். மிஷின் மேனுஃபேக்சரிங் தான். சரி, இப்போ இதோடைய எக்ஸ்பைரி டேட் எத்தனை நாள் வரைக்கும் இது வந்து
சார் இது Capacity வந்து இருக்கும். குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கும். அப்படியா? எப்பவுமே லைஃப்ல நல்லா இருக்கும். என்னன்னா அது ஈரப்படாம வச்சுக்கணும், அவ்வளவுதான் விளக்கு. Okay, okay. ஆனா இந்த விளக்கு வந்து ஏன் வாங்கி நீங்க ஏத்த சொல்றேன்னா, இதை 48 நாள் தொடர்ந்து நீங்க ஏத்தனாவே அதோட முழுக்க அந்த பலனை அனுபவிச்சுக்கலாம். சரி ஓகே சரி. இப்போ இந்த விளக்குக்கு என்ன ரேட் நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்க? சார் இப்ப வரைக்கும் நாங்க 6 வருஷமா அந்த விளக்கு பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதே வரைக்கும் இப்பவும் அதே ரேட்ல தான். 4 ரீட்டைல் வாங்குறவங்களும் இருப்பாங்க, ஆமா இப்ப நீங்க சொன்ன பல்கா வாங்கி பிசினஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. So எல்லாருக்கும் ஒரே ரேட் கொடுக்க முடியுமா எப்படி? சார் அது வந்து நம்ம பல்கானா ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ், ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாதான் அவங்களும் பிசினஸ் எடுத்து பண்ண முடியும். Okay. கண்டிப்பா அதை நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ரீட்டைல் ரேட்க்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதை ஹோல்சேல் ரேட்டா தான் நான் கொடுக்கறது. 4 ருபீஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 4 ரூபாய் 4 ரூபாய் கொடுத்துட்டு சரி, பல்கா எடுத்தா ரேட் குறைய வாய்ப்பு இருக்கா? எதுவும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. சரி, ஆனா அதுக்கு பொருள் வந்து இதே பொருள் தான் எல்லாத்துலயுமே வரும். ஏதாவது எந்த விதமான குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வரவே வராது. 200% இந்த பொருள் தான் நம்ம அதுலயும் சேர்க்கிறோம். இப்ப இந்த பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. ஒரு சில பேர் கால் பண்ணி நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ற மாதிரி இருக்கும்? அப்படி பண்ணாங்க, அப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால டெய்லி எவ்வளவு இன்கம் அவங்களுக்கு கிடைக்கும்? சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் நம்ம எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் குறிப்பிட்டு. இப்ப நான் கொடுக்கறது 4 ரூபாய் நான் கொடுக்குறேன்னா நீங்க ஒரு விலைக்கு 8 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். அப்ப அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மார்ஜின் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. மினிமம் இதோட பர்ச்சேசிங் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சரி ஓகே, ஒரு 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பிசினஸ் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு 500 இருந்தா போதும். கண்டிப்பா சரி, இப்ப வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வீட்ல இருந்தே பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணலாம்? கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலாம்? அதாவது இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஏத்தி இந்த விளக்கோட மகிமை நீங்க புரிஞ்சுப்பீங்கல்ல. சோ நீங்க பண்ணும்போது உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க பாப்பாங்க. நீங்க கோவிலுக்கு போகும்போது இந்த விளக்கை ஏத்துவீங்க, இது என்ன விளக்குன்னு கேட்கும் போது அதை நீங்க சொல்லலாம். உங்க வீடு பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே நெய்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு எல்லாம் இதை நீங்க டைரக்டா கொண்டு போகலாம். இல்ல டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இன்னும் நல்ல இதுலயே நீங்க இறங்க முடியும், ஃபுல்லா இந்த பிசினஸ்லயே பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பூஜா ஐட்டம்ஸ் சோ எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்க இதை எடுத்துட்டு போய் பண்ணலாம். இப்ப அடிஷனலா நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி பிசினஸ் பண்றாங்க, என்ன நிறைய பிசினஸ் பண்ணி அதோட சேர்த்து இந்த பொருளை சேர்த்து. இது ஆஃப்லைன்ல செல் பண்ணா ஆன்லைன்ல செல் பண்ணா பெஸ்டா இருக்குங்களா? இது வந்து ஆஃப்லைன்லயும் பண்றாங்க ஆன்லைன்லயும் பண்றாங்க. இது எல்லாமே அவங்கவங்களோட மார்க்கெட்டிங் பொறுத்து தான் எல்லாமே இருக்கு, அவங்க திறமை பொறுத்து. இது இல்லாம பஞ்சகவி விளக்கு வேற என்ன தயார் பண்றீங்க? சார் இதுலயே பாத்தீங்கன்னா சாம்பிராணியும் செய்யறோம். ஏன்னா வந்து இது ஹிந்துஸ் மட்டுமே நம்ம சாம்பிராணி ஏத்த மாட்டாங்க, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் என்கிட்ட ஆர்டர் பண்றவங்களும் நிறைய பேர் ஹிந்துஸும் கிறிஸ்டின்ஸும் ஆர்டர் பண்றாங்க. சோ அவங்களுக்காக இந்த சாம்பிராணி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். சாம்பிராணி பண்றீங்க, வேற அது இல்லாம கடைங்களுக்கு ஏத்துறாங்க சாம்பிராணி. சோ அது எல்லாமே பண்றோம். இப்போ கொஞ்ச நாளா இதை பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சகவியில விநாயகர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சகவியில விநாயகர். சரி ஓகே, இது அப்படியே வீட்ல வச்சுக்கிறதா இப்படி? ஆமா, இப்போ நம்ம விளக்கு ஏத்துறோம் பாத்தீங்களா, ரெண்டு விளக்கு ஏத்துறோம் பாத்தீங்களா. ஏன்னா நான் கணபதி ஹோமம் பண்ற பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால கணபதியே வச்சு ஏத்துங்க, அவரை வேண்டிட்டு இதை ஏத்துங்கன்னு சொல்றதுக்காக கணபதி செய்ய ஆரம்பிச்சோம். சரி ஓகே ஓகே மேம். இப்போ ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணா நான் ஒரே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. எப்படி டிரான்ஸ்போர்ட் எப்படி அனுப்புவீங்க? கொரியர் எப்படி அனுப்புவீங்க? சரி, இப்போ நமக்கு வந்து மெயினா உள்ள வர்றது வந்து எஸ்டி கொரியர் தான் நமக்கு வரும். ஏன்னா எல்லாருக்கும் ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே நம்ம எஸ்டி கொரியர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதர் ஸ்டேட்டுக்கு மட்டும் டிடிடிசி கொரியரோ இல்ல ப்ரொஃபஷனலோ மாத்திப்போம். சரி ஓகே மேம். எஸ்டி கொரியர் தான் 99% தமிழ்நாடு ஃபுல்லாவே சப்ளை பண்றோம். பொதுவாக நம்ம சேனல்ல பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்திய அளவுல உலக அளவுல பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ற ஆர்வமா இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி 2 வாட்டி மலேசியாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் சார். அவங்க எங்களோட வீடியோஸ் உங்கள் மூலமா வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. சோ மலேசியாக்கு 2-3 வாட்டி எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க சொன்ன மலேசியா, சிங்கப்பூர், வேற ஏதாவது இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா உங்களை அனுப்ப முடியுமா? கண்டிப்பா அனுப்பலாம் சார், அனுப்பலாம். நம்ம டிடிடிசி கொரியர் மூலமா தான் நல்லா ராப்பிங் அவங்களுக்கு என்ன பேக்கிங் எப்படி பண்ணணும் தர்மாகோலர்லாம் வச்சுட்டு இன்னும் சேஃப்டி பண்ணி அனுப்புவோம். சரி ஓகே. பேமெண்ட்ல எப்படி போறோம்? டைரக்டா வந்து கொடுக்கணுமா இல்ல ஜிபே? சார் இது ஆன்லைன் பேமெண்ட் தான் நமக்கு. சோ கேஷ் ஆன் டெலிவரி இப்போ வரைக்கும் நம்ம பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு அட்ரஸ் வித் பின்கோடு அனுப்பி விடுங்க. ஏன்னா கொரியர் என்னென்ன ஏரியால எது இருக்கிறது நாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவோம். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் அனுப்புவோம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சகவி விளக்கு, சாம்பிராணி, பஞ்சகவி விளக்குல பிள்ளையார் பண்றாங்க. ஸோ எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு பிசினஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து வீட்டு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரி, மறக்காம மேம் நம்பர் வீடியோவில் இருக்கு, அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கால் பண்ணி பேசுங்க. புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே மக்களே, வேற ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.